சேகர் பாபு அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறைக்கு அமைச்சர். ஆனா அவர் கிறிஸ்துமஸ் விழாவையும் ரம்ஜான் விழாவையும் மிகச்சிறப்பாக கொண்டாடுவார். அவர் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு மட்டும் அழைக்கிறது கிடையாது, ரம்ஜானுக்கும் கூப்பிடுவாரு, பொங்கலுக்கும் கூப்பிடுவாரு. இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கூட வெறும் ஒரு கொண்டாட்டமாக இல்லாம ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் சேர்த்து இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்கும்படி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு திராவிட மாடல் அரசை சிறப்பாக நடத்தி வருகிறாரோ, அதே போல இன்னைக்கு துறைமுகத்துல எல்லோருக்கும் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் நடத்தியிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று அரசு பொறுப்பேற்று 4.5 வருஷத்துல என்னென்ன திட்டங்களை நம்முடைய மக்களுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் இங்க நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாள் அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 850 கோடி பயணங்கள், 850 கோடி ட்ரிப்ஸ் மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக. ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க. பெண்களுக்கு விடியல் பயண திட்டம், குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும் படிக்கணுங்கிறதுக்காக முதலமைச்சர் காலை உணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு 23 லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பெறாங்க. பள்ளிக்கூடத்திற்கு வந்தா பத்தாது, உயர்கல்வி படிக்கணும், ஸ்கூல் படிச்சா பத்தாது, காலேஜ் படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு கல்வி உதவித்தொகை தமிழ் புதல்வன் புதுமை பெண்ணு மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கிட்டு இருக்கிறார். நாம மட்டும் பெருமையா சொல்லல, மற்ற மாநில முதலமைச்சர்களும் வந்து பாராட்டி அவங்களுடைய மாநிலத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பிஹைண்ட் ரூட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியமாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஆர் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.